லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். இந்த 3லையும் எதில அதிகமான அலோகேஷன்ஸை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் நிறைய இன்வெஸ்டர்ஸ். இதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க்கை உங்களால் அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இன்னும் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத செக் பண்ணலை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் வெப்சைட், அது வழியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் செக் பண்ணதுக்கப்புறமா 3 விதமான ரிஸ்க் ப்ரொஃபைல்ஸு சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ், மாடரேட் அண்ட் அக்ரெசிவ். கன்சர்வேட்டிவ் அப்படின்னா கொஞ்சமான ரிஸ்க்காக தான் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு பேர் தான் கன்சர்வேட்டிவ். மாடரேட் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் ரிவார்டு எனக்கு இருந்தால் போதும்னு போய் நினைக்கிறவங்க தான் மாடரேட். நிறைய ரிட்டர்ன்ஸை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க. அட் த சேம் டைம் அதுக்காக நிறைய ரிஸ்க்கையும் எடுக்க அவங்க விரும்புவாங்க. ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் அதிக போர்ஷன்ஸையும், நீங்கள் ஒரு மாடரேட்டான இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் 3லையும் ஓரளவுக்கு அலோகேஷன்ஸையும், கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் மட்டும் அலோகேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்ல போர்ட்ஃபோலியோ அலோகேஷனாக இருக்கும்.